தனியார் கல்வி நிறுவனங்கள்ல லிஸ்ட் எடுத்து நாங்க ஒரு 2-3 நாளைக்குள்ள அவங்கள திரும்ப கால் பண்ணுவோம் ஸ்பெஷலா. அதுல மொத்தமான நான் ஏற்கனவே பேசின விஷயங்களை பத்தி கதைப்போம். ஆனா இன்றைய கூட்டத்துல நோம்பு காலம் 9 to 12 அது வரைக்கும் தான் டியூஷன். அதில் ஒன்று நடக்கப்படாத தீர்மானத்தை ரைட் அதை செய்வோம். பைத்துல் ஹிக்மா A-level சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும். எங்களோட டீச்சர்ஸ் வெளியே இருந்து வாரது நாங்க 5:30 வரை A-level சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும், அதாவது பயோமேக்ஸ். அப்ப அதுல இல்ல கொஞ்சம் மத்தாக்கள் அவர் நம்ம மத்தாக்கள் அபிப்பிராயம் சொன்ன மாதிரி அவர் அபிப்பிராயத்தை சொல்ல விடுங்க, நம்ம தீர்மானிப்போம். பைத்துல் ஹிக்மா நான் செக்ரட்டரி, சரியா? எந்த பேமெண்ட்ஸும் எங்களுக்கு வரல. வி ஆர் இந்த கமிட்டி, சரியா? 5 ஆபீசியல்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பே பண்ண பண்றார்கள். இது பைத்துல் ஹிக்மா நம்முடைய அரசியல் தலைவர்கள் மற்ற பள்ளிவாசல் உலமா சபை ஊர் பெருமை எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுலாம் பைத்துல் ஹிக்மா 13 வருஷமா இப்ப ரன் பண்ணுது. அதுல சொத்து முழுக்க பைத்துல் மாலி தான் போறதுக்கு இருக்குது. இப்ப என்ன விஷயம் சொன்னா A-level சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது அது தெரியும் கடும் வெயிட்டான சிலபஸ். நம்மளுக்கு வார ரிசோர்ஸ் கூட வெளியே இருந்து வாரது இல்ல கிளம்பு அப்படி நிறைய ரிசோர்ஸ் வருது. ரிசோர்ஸ் ரூம் கூட வச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப அதை நாம லிமிட் பண்ணினால் அந்த டைமுக்கு சிலபஸ் முடிக்க இயலாது உண்மையில. இப்ப அந்த வகையில ஓகே, இது எந்த கருத்து இல்ல, எங்களோட கமிட்டியில கருத்து. இது நான் சபையில முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு நினைக்கிறேன். நான் சொல்ற விஷயம் நம்மட ஊரை தாங்குற விஷயம். கொஞ்சம் மத்தாக பேசாம இது பைத்துல் ஹிக்மா ஒரு மணி ப்ராஃபிட் ஆன ஆர்கனைசேஷன் இல்ல. இது ஒரு NGO DS ஆபீஸ்ல பதிஞ்சிருக்குது. எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு இது, சரியா? இது சயின்ஸ் சிலபஸ் எப்பயும் டஃப் அப்ப அது உண்மையில 2 years காணாது. இப்ப இப்பவும் கூட பேரண்ட்ஸ் நீங்க முடிக்கலையான்னு சொல்லாங்க. இது நேரத்துல முடிக்கிறது, பேப்பர் கிளாஸ் செய்யறது, A-level சயின்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிறது மிகவும் டஃப்பான ஒரு விஷயம். இப்ப வெளியே ரிசோர்ஸ் வருது, ரிசோர்ஸ் ரூம் இருக்குது. அப்ப இந்த வகையில இப்ப இது எனக்கு இந்த மணி வயசான எந்த பெனிஃபிட்டும் இல்ல, எங்களோட கமிட்டிஸ்க்கும் எந்த பெனிஃபிட்டும் இல்ல, சரியா? ஆகவே இதுல நாங்க ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணினதை நான் சொல்றேன். இப்ப 5:30 வரை எங்களோட கிளாஸ் போறது. அப்ப இதுல மாற்றம் செய்யறதுனால் நீங்க அதை சொல்லுங்க. அதுல என்னன்னா அதுல இஷ்யூ என்ன சொன்னால் அது சிலபஸ் இந்த பண்ணி சொல்லல் வரும். எங்களோட ரிசோர்ஸ் வெளியே இருந்து வாங்க. அப்ப ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணப்பட்ட விஷயம் தான் இது. சயின்ஸ்ல எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 350 பிள்ளை இருக்கிறாங்க. 2 பேட்ச் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது மேத்ஸும் பயோ எல்லாம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தானே. அதுல இந்த பெரிய பிள்ளை எல்லாமே இருக்குது. இப்ப இது உண்மையில அது இல்ல, சிலருக்கு நான் சொல்ல வேண்டியது இந்த விஷயம் நம்மட பிள்ளைகள் வெளியூருக்கு போகுதோ அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜப்டா போகுது. இந்த வகையில ஊர்கூடி எடுத்த முடிவு தான் இது. ஒழிய நாங்க இப்ப செக்ரட்டரியா நான் இப்ப இருக்கிறேன் சார். என்னன்னா பைத்துல் மால் எல்லாம் பைத்துல் மால்களோட சேர்ந்து பைத்துல் ஹிக்மா இருக்கி அதான் பைத்துல் மாலுக்குள்ள நீங்க இது இருக்கிறேன்னு சொல்ல. ஆனா எந்த பர்சனல் ஒப்பீனியன் மாநாசா உறுப்பினர் இதுவும் இல்லை. நான் பர்சனலா தவமங்குறால் தான் நான் கதைக்கிறேன். பாடசாலை கல்வியை சீரழிச்சதுல, பாடசாலையில கற்பிக்கிற சீரழிச்சதுல பைத்துல் ஹிக்மாக்கு 100% பங்கு ஏற்றுக்கொள்ள. யூ மஸ்ட் எக்ஸெப்ட் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏனண்டா பைத்துல் ஹிக்மாங்கிறது நாங்க படிக்கிறதால இங்க படிக்க தேவைங்கிற இமேஜ் அந்த ஊர்ல உண்டாக்கி நீங்க, அதாவது பைத்துல் ஹிக்மா நீங்க இல்ல, சரியா? அது நீங்க சோசியல் சயின்ஸ்ல இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ல இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எந்த பார்வையில பைத்துல் ஹிக்மா இந்த ஊர்ல பாடசாலை கல்விங்கிற விடயத்தை அழிச்சதில்லை. பைத்துல் ஹிக்மான் எந்த அபிப்பிராயம் பாடசாலை கற்பிக்கப்படாம எல்லாமே பைத்துல் ஹிக்மா எல்லாம் கற்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. அந்த அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் நான். இப்ப நீங்க சொல்ல, அதாவது ஊர்ல சொல்லி சொல்லுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நேரத்தை நீங்க நாம தீர்மானிப்போம். எந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் எங்கட பேட்டன் இருக்கிறார் ஐயோ சார். நான் விஷயத்தை சொல்றேன். என்னன்னு சொன்னா
இல்ல தனிப்பட்ட ரீதியில இதுல இந்த பைத்துல் ஹிக்மா என்ற விடயம் வந்தவுடனே தாம்பரம் சொன்னார், கல்வியை அளிச்சத்தில் பைத்துல் ஹிக்மாக்கு பங்குன்னு சொன்னார். உடனடியாக இங்க பின்னுக்கு கையடிச்சு பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கவில்லை, பாடசாலைகளில் சிலபஸ் முடியவில்லை, பாடசாலையில் அக்கரைப்பத்து பிள்ளைகள் கல்விக்கு போய் கல்லில் ஒரு வருகிறது என்ற காரணத்தை முன்வைத்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முதல் அக்கரைப்பத்து அனைத்து பள்ளிவாசலின் சல்மானத்தின் தலைவராக இருந்த இமாமுல் இன்ஜினியர் அவர்கள் எல்லாரையும் கூட்டி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பைத்துல் ஹிக்மாங்கிறது. நாம பாடசாலையில கல்வி, நானும் பாடசாலையில 14 வருஷமா ஆயிஷா மகோதரத்துல பிரின்சிபலா இருந்தேன், 7 சயின்ஸ் வச்சிருந்தேன். எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த நிலையில வந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு விடயம் இருக்கின்றன்னு சொன்னால், உயர்தர பிரிவுங்கிறது போட்டிக்காக ஓடுகின்ற ஒரு வேலை. 100 மீட்டர் போட்ட போட்டியில வெள்ளத்துக்கு நாங்க எப்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறோமோ அதே மாதிரி இதுல, அதாவது சயின்ஸ் டீம்ல, மெட்ஸ் சயின்ஸ்ல பிள்ளைகளை நாங்கள் போட்டிக்கு ஆயத்தப்படுத்துவது பாடசாலைகள் மட்டும் போதாது, நம்முடைய பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக பைத்துல் ஹிக்மா போன்ற பல்வேறு நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன. முற்றுமுழுதாக அந்த பைத்துல் ஹிக்மா என்கிற நிறுவனம் இங்கு அக்கரைப்பற்றில உருவாக்கப்பட்டதன் பின் தான் அக்கரைப்பற்றின மெட்ஸ் டீம், சயின்ஸ் டீம்ல நல்ல நல்ல முடிவுகள் வந்த என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆதாரபூர்வமாக ப்ரூவ் பண்றதற்கு அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கிட்டையும் இருக்கு. அது முதலாவது பாடசாலைகள், அதை நீங்க தவறாம ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். பாடசாலைகள்ல நான் என்ன சொல்றேன் என்றால், பாடசாலைகள்ல இருக்கின்ற கல்வி மனச்சாட்சி விரோதம் இல்லாம எல்லாரும் பார்ப்போம். இந்த பாடசாலையில சயின்ஸ் மெட்ஸையும் எடுத்துக்கொண்டால், பாடசாலை, நம்ம பாடசாலையில இந்த கற்கின்ற பிள்ளைகள் இந்த போட்டியில போட்டு வெல்லுமா வென்றது இப்பொழுது நான் காய்ச்சி முடிக்கிறேன். நீங்க விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை தோற்றுவிச்சு போடு சார். இல்ல 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 அது இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஏன்னு சொன்னா இல்ல, அது அதை ஏற்றுக்கொள்ள இது பைத்துல் இல்ல. நான் சொல்ல இல்ல இல்ல அதை ஏற்றுக்கொள்ள இல்ல இல்ல இல்ல. இதுல இந்த தவறான புரிதல் மிச்சம் பிள்ளை மூணா மூடி விடுவோம். நீங்க கையாடி சொன்னதுக்கு பைத்துல் ஹிக்மா கல்வியை அடிச்சோட கையாடிக்க என்ன விலங்கு கையடிக்க எனக்கு விலங்கல். ஐயோ அப்படி சரி வராது, அது சரி வராது. நியாயத்தை நியாயம் பண்ணி பேசுவோம். இப்ப நாங்க இத ஆரம்பிக்கக்கூடிய சொன்னோம். பாடசாலைகள் சண்டி இருக்கல்ல, பாடசாலை சமூகங்கள் எங்கட பிள்ளைகள் அக்கறை இல்லாம போயிட்டு நாங்க சொல்லிட்டோம். பள்ளிக்கூடத்துல நம்பி பாரும் இல்ல, அதனால நான் சொல்றது சரி. பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் இல்லை, இல்லது அஸ்ராஜ் பாடசாலையில இப்ப அந்த பாடசாலை அதிபர் சேர்ந்து அவங்க அங்கேயே கிளாஸ் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது நமக்கு இஷ்யூ இல்ல. இப்ப நம்ம பைத்துல் ஹிக்மா பத்தி மட்டும் சொல்றோம்ல, நாங்க டைமும் போகுது. பொதுவில் இப்ப அட்வான்ஸ் லெவல் விஷயமாக இருந்தாலும் அதுக்கும் இப்ப நாம சயின்ஸ் மேத்ஸுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுவோம். அவங்க ஏழவர்களுக்குரிய ஆக்கள். ஏன்னா தொகையும் 350 நம்பரும் கூட. இப்ப நன்மையும் இருக்குது, பிளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எங்கட பாடசாலைகளும் அதிபரும் அந்த சமூகமும் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கலாம்னா அங்க போக தேவையில்லை. வெளியூர்ல இருந்து வாராக்கள டைம் டேபிளுக்கு நாம எங்க தேவையும் இல்லை தானே. எனவே அதை நாம ஒழுங்குபடுத்துவோம். இப்ப என்ன செய்யலாம், அந்த டைமிங் அவங்களுக்கு மட்டும்
நாம அந்த டைமை கொடுப்போம். அவங்களுக்கு மட்டும் வேற எந்த டியூட்டரையும் இல்ல. ஆகக்குள்ளது அசர் வரைக்கும் அது நியாயம் இல்லை. டைம் கொடுப்போம். இல்ல அசர்னா இடையில நிக்கி புள்ளைகள் இல்ல நாம இப்ப கழிச்சது இந்த பர்சனல் ஒப்பீனியன் சொல்லப்படுதான் கழிச்சு நம்ம ஊரர் விடயம் அது இல்ல அட்வான்ஸ் லெவல் பைசா இல்ல பிள்ளைகள் நம்மட 300 பிள்ளைகள் ஃபியூச்சர். ஆகவே நாம் அதை கொடுப்போம். இல்ல இப்ப எஜுகேஷன் எல்லாம் மாறி ஸ்டடி ஸ்கோர் சிஸ்டம் அதை ஒழுங்குபடுத்த போறோம். இப்ப நாங்க எல்லா டியூட்டரையும் ஒழுங்குபடுத்த போறோம். அது கூட பயந்துரைமா வரும். எனவே அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் லெவலுக்கு மாத்திரம் நாங்க அசர் வரைக்கும் கொடுக்கறோம். அவ்வளவுதான். அசர் வரைக்கும் 4 மணி 5:30 மணிக்கு பிள்ளைகள்